total quality management. Why we studying this subject? We have to know about the management people, and the work what we doing in the organization. So here see, a lot of things are coordinating for TQM. That's the main thing is organization, communication plus cooperation equal to success. This is the most one of the thing in the TQM. So strategy, work, quality, control, customer satisfaction, improvement, approach, effort, benefits. These are the things we seen in total quality management. So process, business, service, analysis, process and process oriented service, approach, delivery, organization, work organization, chart, TPM, TQM, இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் total quality management. So here we have to work for the quality. It leads to satisfy the customer. So this is customer satisfaction is most important in TQM. So let's we see the total quality management and so quality, the product to be ready for use and able to fulfill the requirements and the purpose of requirements. Quality, that few things are available for quality, that is cost, profit, client, traceability and productivity. These are the things it is most important for cost. So we have to improve the profit, we have to improve the client, we have to improve the productivity, we have to improve the traceability, we have to minimize the cost. ஸோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்துட்டோன்னா எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக பண்ணுறது ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், நண்பகத்தன்மையாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து அது ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்குறது தான் குவாலிட்டி. ஸோ நீட் ஆஃப் குவாலிட்டி, எ ப்ராடக்ட் டு பி யூஸ்ட் டு ஏபிள் டு ஃபுல்ஃபில் த பர்பஸ் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ எவாலுவேஷன் ஆஃப் குவாலிட்டி, 4 டைப் ஆஃப் எவாலுவேஷன்ஸ் இருக்குது. That is inspection, quality control, quality assurance, quality management, that is TQM, total quality management. So most 3 importance is quality control, quality assurance and TQM. So quality control plus quality assurance, total quality management la vandrum. Product is based for only on quality control. ஸோ அஷூரன்ஸ் கொடுக்குறோம், அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கணும், ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ் இருக்கணும். அப்போ டிகேஎம் வரும்போது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் கம்பெனி. ஸோ டோட்டலாக ஒரு ப்ராடக்டை குவாலிட்டியாக இருக்கான்னு ப்ராசஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட், அதாவது கம்பெனிக்கு நம்ம வந்து கரெக்டான ஒரு விதத்தில் அப்கிரேடேஷன் கொடுக்குறோம். அந்த ப்ராடக்டை பற்றி நம்ம என்ன கொடுக்குறோம், ஸோ நல்ல விஷயங்கள் இது பண்ணுறோம். ஸோ தட் இஸ் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் குவாலிட்டி. ஸோ ஜூரான், கிராஸ்பை, டர்மிங், இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் குரூஸ். தே ஆர் கால்ட் அஸ் மேனேஜ்மெண்ட் குரூஸ். ஸோ அக்கார்டிங் டு த ஜூரான்ஸ் பிரின்சிபல், த குவாலிட்டி இஸ் நத்திங் பட் த ஃபிட்னஸ் ஆஃப் யூஸ். குவாலிட்டி இல்லை அப்படின்னா ஃபிட்னஸே கிடையாது. இது ஃபிட்னஸ் ஆஃப் யூஸ். ஒரு ப்ராடக்ட், ஒரு காம்பனண்ட் எது செஞ்சாலும் தட் இஸ் ஃபிட்னஸ், யூஸுக்கு உண்டான மாதிரி ஃபிட்னஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தென் கிராஸ்பை என்ன சொல்கிறாங்க, சார் conformance to the requirements. ஸோ 1000 ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து ஒன்று கூட குவாலிட்டி இல்லைன்னா எல்லாமே அப்படியே டைரெக்டாக லாஸ் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு தேவையான மாதிரி எடுக்கணும். ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸோட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறலாம். ஸோ அக்கார்டிங் டு த டெம்மிங், த குவாலிட்டி இஸ் ப்ரிடிக்டபிள் டிகிரி ஆஃப் யூனிஃபார்மிட்டி அண்ட் டிபெண்டபிலிட்டி at low cost and suited to the market. So quality அப்படிங்கிறது என்னன்னா, we producing one product, so that is match for the market, that is only on dependability and uniformity. ஸோ குவாலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா யூனிஃபார்மிட்டி இருக்கணும், டிபெண்டபிலிட்டி இருக்கணும், மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக ஷூட் ஆகிற மாதிரி இருக்கணும், ஒரு லோ காஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து குவாலிட்டி. The ISO published universally accepted definition of quality is totality of characteristics of an entity that bear on its
ability to satisfy status and employee needs. ஸோ இதெல்லாம் பண்ணுறது தான் குவாலிட்டி. ஸோ அக்கார்டிங் டு த ஜூரான், கிராஸ்பை, டெம்மிங் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ குவாலிட்டியோட டெஃபனிஷன்ஸ் ஸோ இதுதான். ஸோ யார் என்ன பண்ணாலும் குவாலிட்டி இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ. We will continue the topic in next session.